ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஸ்டின் வாசிச்சிடுறேன் உங்களுக்கு. 2 dice are rolled simultaneously once. அதான் அர்த்தம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number on the first die. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டை வந்து ஈவன் நம்பர் காமிக்கணும். ஸோ ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டை ஈவன் நம்பர் காமிச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸை நீங்க அந்த மாதிரி அவுட்கம்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8ன்னு வரணும். ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஒரு நம்பர் விழும். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டேல ஒய்னு விழுது. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் நீங்க பண்ணும் போது உங்களுக்கு 8ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி அவுட்கம்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல எழுதணும். ஓகேவா? ஸோ ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஈக்குவல் டு ஈவன் நம்பர், அது அந்த மாதிரி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 8. அதாவது ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்து எக்ஸ் விழுதுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டேஸ்ல ஒய் விழுது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 வரணும். ஸோ இந்த மாதிரி அவுட்கம்ஸ் நம்ம இப்ப கலெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் அதை நம்ம அதுக்கப்புறம் அது ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும் ஓவராலா. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 4,4 இருக்குல்ல, 4,4 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8 அப்படின்ற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஓவரால் இதை நீங்க ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும், ரெண்டு தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6. ஸோ நீங்க நார்மலா ஒரு டைஸ் ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 விழலாம், 2 விழலாம், அது மாதிரி 6 வரைக்கும் விழலாம். எந்த நம்பர் வேணாலும் விழலாம். ஸோ அது S1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் S2 வச்சுக்கோங்க. பேசிக்கா ரெண்டு ஐடென்டிக்கல் டைஸ் தான். பட் நான் எதுக்காக S1 S2 கூப்பிடுறேன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டருக்காக தான் கூப்பிடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைன்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் டைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க S1 கிராஸ் S2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும். ஸோ அது பார்க்க இப்படி தான் இருக்கும். All outcomes from 1,1 to 6,6 தான் உங்களுக்கு ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் when 2 dice are rolled once. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அழைச்சிடுறேன், இது தேவையில்லை. ஸோ நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் சும்மா ஒரு ஜிஸ்டுக்கு தான் கொடுத்தேன். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் எப்படி இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கிளியர் கட்டா ஐடியா இல்லைன்னா நீங்க பழைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number on the first day அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற அவுட்கம்ஸ்லாம் என்ன வரும்? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸே பாருங்களேன். இந்த 2,1 2,2 அப்புறம் அது வரைக்கும் 2,6 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 6 அவுட்கம்மே பாத்தீங்கன்னா தே சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ நான் கிளியரா மார்க் பண்றேன் வேற கலர்ல. ஸோ இந்த 6 அவுட்கம் பாருங்களேன். 2,1 இருந்து 2,6 இருக்கிற எல்லா அவுட்கம்ஸுமே பாத்தீங்கன்னா தே சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டை. இப்பனா என்ன அர்த்தம்? ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவன் நம்பரா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ 2,1லயே பாத்தீங்கன்னா 2 இஸ் ஈவன் நம்பர். 2,2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 தானே. இதுலயும் 2,3லயும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவன் நம்பர் தான். 2,4லயும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ இது 2,1ல இருந்து 2,6 வரைக்கும் உள்ள எல்லா அவுட்கம்ஸுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இப்போ 4,1ல இருந்து 4,6 பாருங்களேன், அதுவும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது கெட்டிங் அன் ஈவன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டை. ஸோ அப்படின்ற கண்டிஷனை இந்த 6 அவுட்கமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி 6,1ல இருந்து 6,6 பாருங்களேன், இந்த 6 அவுட்கமுமே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 6 என்ன வரும்? உங்களுக்கு 18 அவுட்கம்ஸ் வரும் டோட்டலா. ஸோ 18 அவுட்கம்ஸை நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும் as far as first condition is concerned. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 18 அவுட்கம்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கு வெறும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. ஸோ 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 18 favorable outcomes satisfy first condition. இப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன், டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 4,4 கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா 4 + 4 8. அப்புறம் 3,5 கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா 3 + 5 8. அப்புறம் 3,5 ரிவர்ஸ்ல எழுதுங்க, 5,3 கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா 5 + 3 8 தான், 3 + 5 8 தான். ஈவன் தோ தீஸ் டூ அவுட்கம்ஸ் ஆர் நாட் த சேம். ஆனா இதோட சம் பாத்தீங்கன்னா 3 + 5 இஸ் த சேம் அஸ் 5 + 3. அவங்க வந்து டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க 3,5ஐயும் ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணணும், 5,3ஐயும் ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணணும் as far as second condition is concerned. ஓகேவா? ஸோ 4,4 வரும், 3,5 வரும், 5,3 வரும், அதுக்கப்புறம் 2,6 கூட வரும். ஸோ 2,6 எழுதிக்கோங்க. 2,6 6,2 வரும். வேற ஏதாவது வருமா? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நினைக்கிறேன். மேபி இதுலயே செக் பண்ணலாம். இந்த பிக்சர்லயே பாருங்களேன். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சிடறேன், இதெல்லாம் தேவையில்லை வந்து. ஸோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ 4,4 பாருங்க, 3,5 2,6 5,3 6,2 அவ்வளவுதான். ஸோ எல்லாமே எழுதிட்டேன்னா ஆக்சுவலா. ஸோ 4,4 1 2 3 4 5 டோட்டலா 5 அவுட்கம்ஸ் வருது. ஸோ நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து பர்பிள் கலர்ல மார்க் பண்றேன். ஸோ 2,6ல இருந்து இது எல்லாத்தையும் பேசிக்கா இந்த லைன் அப்சர்வ் பண்ணாங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். 2,6 சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் அவுட்கம், திஸ் கண்டிஷன் டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8. 3,5 சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 4,4 சாட்டிஸ்ஃபை பண்ணுது,
5,3 சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 6,2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ டோட்டலா எத்தனை அவுட்கம்ஸ் வருது உங்களுக்கு? ஸோ 1 2 3 4 5 5 எழுதிட்டேனான்னு பாருங்க. 1 2 3 4 5 கரெக்டா எழுதிட்டேன். ஏன்னா இப்போ 4 + 4 8 வருது. 3 + 5 8, 5 + 3 8, 2 + 6 8, 6 + 2 8 தான். ஸோ பேசிக்கா நம்ம செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? காமன் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும்? அதெல்லாம் நீங்க தனியா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும், 2 தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. இது எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான கீ ஸ்டெப். அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க இந்த கொஸ்டின் தப்பா போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்த 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குல்ல, இந்த செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கும் இந்த 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்க்கும் காமன் சாம்பிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,4 வரும், 2,6 வரும், 6,2 வரும். ஏன்னா இது இந்த 3 அவுட்கம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவன் நம்பர்னு வருது. அவ்வளவுதான். ஸோ கெட்டிங் அன் ஈவன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற கண்டிஷனை இந்த 3 அவுட்கமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த 3 அவுட்கமே இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ல வந்துடும். ஸோ நீங்க இதை அப்படியே டிச் பண்ணிடலாம், இதை அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். இதை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபேவரபிள் அவுட்கமா. ஸோ இதை நீங்க ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ சின்ஸ் இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்லயே இந்த 3 அவுட்கமும் வர்றதுனால அதை விட்டுருங்க, அதை அப்படியே அழிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இதையும் நீங்க ஒயிட் கலர்ல மார்க் பண்ணிட்டு இதை நீங்க டிச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த 18 ஃபேவரபிள், இந்த 3 அவுட்கமையுமே நீங்க ஃபேவரபிள் அவுட்கமா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளியரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் இதையும் நான் வேற கலர் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 5 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி வச்சு வேற கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 3 அவுட்கமையுமே நீங்க ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும், 2 தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது. நான் எதை பத்தி பேசுறேன்னா இந்த 3, இது அப்புறம் இது அப்புறம் இது, இந்த 3 அவுட்கமே பாத்தீங்கன்னா இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்லயே கவுண்ட் ஆயிரும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பிளஸ் இந்த 2 அவுட்கம் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 20 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சாட்டிஸ்ஃபை either this condition or this condition. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number on the first day or a total of face sum equal to 8 அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அவுட்கம்ஸ் டோட்டலா 18 இருக்கு. ஸோ அப்ப நீங்க இது 20 divided by 36 போட்டீங்கன்னா உங்களுக்கு 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இந்த 18 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பிளஸ் இந்த 2 அவுட்கமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் 20 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் கிடைச்சிரும். ஸோ 20 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an even number on the first day or a total of face sum equal to 8 அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவராலா கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஈவெண்ட் ஆனா நம்ம ஏன் கூப்பிடலாம்? ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் an even number on the first day or total of face sum equal to 8 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ஏன் நம்ம வச்சுக்கலாம் இதை. ஸோ பி ஆஃப் ஏ என்ன வரும்னா உங்களுக்கு 20/36 வரும். அவ்வளவுதான். ஸோ 20/36 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10/18 கிடைக்கும். ஸோ அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/9 கிடைக்கும். ஸோ ஓவரால் ஆன்சர் 5/9 தான். ஸோ நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 5/9 மார்க் பண்ணிடுறேன். ஸோ 5/9 இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் 3rd கொஸ்டின், 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.3. அவ்வளவுதான். ஸோ 5/9 போட்டுக்கலாம். ஸோ இது இன்ஃபேக்ட் பாக்ஸ் கூட போட்டுக்கிறேன்னா, ஸோ இது பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ 5/9 இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் எக்ஸசைஸ் 8.4 6th கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 8.4 டேக்கிள் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ